வணக்க உறவே. எனது மருமகன் ஹைதராபாத் போகிறதுக்காக கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு என்னையும் கூட்டி போயிருந்தார் அதிகாலையிலேன்னு. அங்கே போயிருந்தேன். பார்க்க எல்லாமே படித்த பணக்கார அல்லது மேல்தட்டு வர்க்க இந்த மாதிரி ஆட்கள் தான் அங்கே இருந்தாங்க. சாதாரண ஏழையோ தொழிலாளியோ அவ்வளோ பார்க்க முடியல. வளாகமே மகிழுந்தாலும் இருசக்கர வாகனத்தாலும் நிறைஞ்சி வழிஞ்சது. மக்கள் வரவும் போகவும் மேட்டுக்குடி மக்கள் இருந்தாங்க. விமான நிலையத்திலேருந்து பயணிகளை ஏற்றிக்கிட்டு வெளியே போகக்கூடிய சாலை இது. நான் நடந்து அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன் உறவே. நல்லா இருக்குது அந்த சாலையை. அங்கே அருகாமையில் இருக்கவங்கள நடைப்பயிற்சிக்கு பயன்படுத்திக்கிறாங்க. வந்தாங்க. அங்கே ஒரு ஓட்டுநர் நட்பு கிடைத்தது. பேருந்து செல்லும் சாலை இது. இங்கே ஹோப் காலேஜ் போய் அப்படியே சிங்காநல்லூர் போகணும். அதற்காக வந்தேன். காலையில் 6:30 மணிக்கே மக்கள் கூட்டம் பேருந்து நிறுத்தத்தில். இருவேறு உலகமாக இருக்குது உறவே. சிங்காநல்லூர் பஸ்ஸுக்காக ஒரு பஸ் பார்த்துருந்தேன். 7 நாளுக்கெல்லாம் சிங்காநல்லூர் பேருந்து நிறுத்தத்துக்கு வந்துட்டேன். மதுரை பஸ்ஸில் ஏறினா ஒட்டஞ்சத்திரத்தில் இறங்கி வேடசந்தூர் வந்துடலாம். அது ஒரே பரபரப்பு தான். பாருங்களேன், காலையில் எல்லா ஊர் பஸ்ஸுகளும் இருந்துச்சு. மக்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்ற கவலை. மும்பையிலேருந்து 2 குடும்பம் அங்கே ஊட்டிக்கு போகிறதுக்காக அங்கே வந்திருந்தாங்க. பார்த்தேன். அவங்க இருந்த பளபளப்பும் இங்கே இந்த அம்மா காலையிலே பூ கட்டி கொண்டாந்து உக்காந்துட்டாங்க. இவங்க கேட்குறேன், வேறு வழி இல்லை, சாயந்தரம் வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருவேறு உலகமாக இருக்குது. இதற்கு உழைக்கும் மக்கள் சரியான விழிப்புணர்வு இல்லை. கல்வி தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்றத எடுத்து சொன்னாலும் கேட்க மறுக்கிறாங்க உழைக்கும் உறவுகள். 10 விழுக்காடாக இருக்கிற உயர் வர்க்கத்தினருக்கு அல்ல, 90 விழுக்காடாக இருக்கிற உழைக்கிற உறவுகளுக்காகத்தான் நம்மளுடைய உழைப்பு. கூடுதலாக உறவுகள் இருக்காங்கள்ல, அவர்களுக்காகவும் எல்லாம் அறியாமல் புரியாமல் வறுமையில் வர்றாங்க. அவர்கள் கல்வி கொடுத்தாக்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நம்ம நினச்சி உழைச்சாலும் கூட அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு எதிர்வினையாற்றும் போது ரொம்பவும் வலிக்குது. இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம இருக்கிற வரைக்கும், இயற்கை அழைக்கிற வரைக்கும் தொடர்ந்து அவர்களுக்காக இயங்கிக் கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.